ஷேய் ஏப்பா பேஸ்டோ பிரம்மா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் வட்டி வாரக்கடை கொடுத்து வாங்குதான். இப்போ அவனுக்கு கணக்கு முடிக்காரு. தப்பு செய்தான்ல, தப்பு செய்கிறதுக்கு தண்டனை கொடுக்காரு. நீ தப்பு செய்ய வெளியே போகிற, அப்போ உன் பொண்டாட்டி புள்ள அந்த கணக்கில் அதை மாற்றி அதை அடிப்பார். கடவுளில் எத்தனையோ செஞ்சு கணக்கு விட்டு பார்க்காரு. கை காலெல்லாம் ஒடிச்சு விட்டு வரக்கடை வட்டி கடை தமிழ்நாடு முழுவதும் கையை தூக்கிட்டு அலையுதான். காலை கை ஒடிச்சு எதில் ஆக்சிடென்ட் போகணுமோ எவன் அடிக்கணுமோ அப்படிலாம் போய் நான் அந்த அறிவு வரல. வட்டி கடை வாரக்கடை பேங்கு ஒன்று பேங்கெல்லாம் இப்போ நிறைய மோசத்தில் போகுது. பேங்கில் உள்ள மேனேஜர் ஆணும் பெண்ணுமே பூரா உட்காந்து டீசெண்டாக வந்து என்ன செய்ய பூரா வெளியில் மார்க்கத்தில் போய் அந்த கையெழுத்துக்களை போட்டு பல கோடி உள்ளவனுக்கு பூரா பேரம் பேசி எல்லாம் போய் வந்துக்கிட்டே இருக்குது. அரசியல்வாதி பல கோடி எல்லாம் இது உள்ளே பூரா இதே கணக்கு ஓடுதுப்பா. மோசத்தில் விட்டுட்டான், பேப்பரை விட்டான். இப்போ வாரக்கடை வட்டி கடை கொடுக்குறவன் காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஒரு ஏரியாவுக்கு ஓடணும்னு குளிச்சு அவன் பவுட்ரு விட்டு கவுட்டுக்குள்ளே அடித்து பூரா செண்டு கிண்டு அடிச்சுட்டு ஓடுவான். 2 வீலர் 4 வீலர் தூக்கிட்டு. எல்லாம் கேட்டுக்கோப்பா. உட்காந்து உலகத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அநியாயப்பட்டு சேட்டை பண்ணுற பூரா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணக்கு போட்ட கணக்கை அவர்கிட்ட எங்கள் அண்ணன் ஈஸ்வரன்ட்ட கேட்போம், இவ்வளோ தப்பு நடக்க, அப்போ அதுக்கு கணக்கை விட்டுறா அப்படின்றவர். நீதிமன்றம் கோர்ட்டில் பார்க்கட்டும், நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணு பார்க்கட்டும், லாயர் கீழே பார்க்கட்டும், பார்க்குற அதிகாரி பூரா பார்க்கட்டும், நான் விடுறா அப்படின்னு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கொடுத்துட்டார். எப்போ இவன் பவுடர் அடித்து போவான், இவன் வீட்டில் அவன் கொண்டாட்டி இவன் எப்படா வெளியே போவான், ஸ்கூலில் கீழே பிள்ளைகளை அனுப்பிட்டு நம்ம ரேசி ஆட்டம் குதிரை ஆட்டத்துக்கு போகணும்ல. குதிரை இவன் பணம்னு மல்லாக கிடப்பான், கூப்பிட்ற கிடப்பான். நைட்டில் பஸ்ஸில் கிசில் பார்த்துட்டு வந்து இல்லைன்னா 2 மணி நேரம் டியூட்டியை முடிச்சுட்டு எங்கேயாவது ரூபா பணம் கொடுக்கலன்னா அவளை லாட்ஜுக்கு கொண்டு போவான். இதே ஜோலி எல்லாம் லாட்ஜியில் வேலை நடக்கும். அதான் லாட்ஜியை பூரா பூட்டுற கணக்கு. இந்த பல கோடி போகிற ஆபாசத்துக்கு மோசத்தில் போகிற லாட்ஜி கீர்ச்சி எல்லாமே இதை பிடிக்கார். இப்போ எல்லாம் லாட்ஜிலாம் பூட்டணும்ல. இந்த ஜோலி நடக்கல. இதுக்கு தான் அந்த நீதிமன்றம் கோர்ட் இருக்குது. நீதிமன்ற கோர்ட் வளாகத்துக்கு கணக்கு கொடுக்காரு. இப்போ இவங்க செய்கிற தப்பு வெளியில் போகிறது. அப்போ பணம் கொடுக்கலையா, சரி ஒரு நாளைக்கு வா லாட்ஜுக்கு போவோம் அப்படின்னு கெடா மத்தி கொண்டு போயிருந்தான். ஏற்கனவே போட்டாச்சு. இது 2வது கெடை. இந்த பயர்களுக்கு வட்டி கடை வாரக்கடை கணக்கு பிடிப்பாங்களா. ஆதார கார்டு ரேஷன் கார்டு பிடிக்கல, ரிவிட் அடிப்பார்ல, அதுக்கு தான் இப்போ கணக்கை விடுதார். இவன் வீட்டில் தப்பு செய்கிறத விட்டுறணும்ல. கல்யாணம் முடிக்கான், நல்லா வீட்டில் சந்தோஷமாக உழைச்சி சாப்பிட்டு சந்தோஷம் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துட்டு போங்கடான்னு கொடுக்காரு. இவன் ஒரே பேப்பரில் போயிருந்தான். அவள் குதிரை ரேசி ஆட்டத்துக்கு வெளியில் பறந்து கொண்டே போகிறான். நல்லா எல்லாமே இப்போ கொஞ்சம் பூரா ஏற்கனவே இந்த ஆல்கால் சாப்பிட்டு எனர்ஜி இழந்துட்டான், ஓயலை போட்டு எனர்ஜி இழந்துட்டான், மாத்திரைகளை போட்டு இழந்துட்டான், ஊசி ஆஸ்பத்திரியில் குத்தி இழந்துட்டான், போத ஊசிகளை போட்டு இழந்துட்டான். அப்போ பெண்ணுக்கு உள்ள சந்தோஷம் என்ன கொடுக்க முடியும்? அது ரேசி ஆட்டம் குதிரை ஆட்டத்துக்கு வெளியே போய்த்தான் ஆகணும். வேறு கதை கணக்கு வேறு என்ன செய்ய? அதுக்கு தானே இப்போ கவர்மெண்ட் வேலை ஆக்குறவனும் அங்கிட்டு இங்கிட்டு போய் சாப்பிட்டு போகிறான். அவனும் சாப்பிடுதான். கவர்மெண்ட் வேலை ஆக்கிற பெண்ணு வீட்டில் ஏழை இல்லைன்னா அது வேறு மார்க்கத்தில் போகுது, இவன் மார்க்கத்தில் போகுது. எல்லாம் நீதிமன்றம் தெரியும்பா. கோர்ட்டுக்கே பூரா பிரச்சனை வருதில்ல, வழக்காட வருதில்ல. என்னை இவன் வச்சுருந்தா இவன் துட்டை புரிஞ்சிட்டான் அப்படின்பா. இவன் என்ன சொல்லுவான், எனக்கு இடத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டா, நான் இவட்ட கொடுத்துட்டேன், எனக்கு மீட் பண்ணி கொடுங்கன்னு கோர்ட்டை போய் வாதாட்டத்தில் நிற்கான். அப்போ என்ன தப்பில்தனம் செய்தான்? இல்லை நீ செஞ்ச பாவம் உன் குடும்பம், உன் பொண்டாட்டி, உன் புள்ள பேரம் பேத்தி வரைக்கும் பாதிக்கடா. இப்போ உள்ள ஜென்ரேஷனை பூரா படிக்க போடுதான், சென்னைக்கு அனுப்புதான், மெட்ராஸுக்கு அனுப்புதான், டெல்லிக்கு அனுப்புதான், மும்பைக்கு அனுப்புதான், வெளிநாட்டுக்கு அனுப்புதான். அங்கே போனால் மார்க்கத்தில் போகுது. இவன் புள்ள 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குது. அந்த பேப்பர் ஐயோ இல்லை அந்த பேப்பர் கடை ஒன்றும் மானத்தை எதுக்கடா கொடுத்துருக்காரு? மறைச்சி போங்கடா. ஏலே உன் உடம்பு ஆடையெல்லாம் எதுக்கடா கொடுத்துருக்கா? இல்லை முட்டியா போயில ஆணும் பெண்ணு அதுக்கு மேலே பூரா ஏலே வட்டி கடை வாங்கி பேப்பருக்கு அலையுதும் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைலாம் எல்லாம் குதிரை ரேசி ஆட்டத்துக்கு வெளியில் போகுதுடா. பார்த்துக்கோங்கடா. கணக்கு மேகோட்டமாக கொடுத்தாச்சு, பப்ளிக்கை கொடுக்கக்கூடாதுல்ல. கடவுள் இடத்துல கைலாசத்தை பப்ளிக்கை கொடுக்கக்கூடாது, மேகோட்டமாக கொடுத்தாச்சு. ஒழுங்காக உழைச்சி தின்னுட்டு போ. ஆணும் பெண்ணும் பூமியை கொடுத்துருக்காரு, விவசாயத்தை சாப்பிட்டு போ. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா.